ஹலோ வணக்கம். எல்லாம் சூப்பராக இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி ஆடி முடிஞ்சாச்சு, ஆவணி 1. ஸோ முதல் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால காலையிலே 4:30 மணிக்கெலாம் எழுந்துச்சி குளிச்சுட்டு 5:30 மணிக்கு நம்ம வீட்டை விட்டு கிளம்பி வச்சு கீழே 2. ஸோ அப்படிங்க அங்கேருந்து திருவப்பூர் முத்துமாரியம்மனுக்கு நம்ம நடந்தே போகிறோம். ஸோ நடுவில் வந்த சாமி தான் இவங்க குங்குமம் காளி. ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. ரொம்ப காலையிலேயே நடந்து போகிறப்போ என்னடா நம்ம இதை ஃபஸ்ட்டு டைம் பட் பால்கோடெல்லாம் பாப்பா எடுத்திருக்கா. பட் கொன்னையூர் முத்துமாரியம்மனுக்கு நான் அப்பப்போ நடந்து போவேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நடந்துருவோமா அப்படின்ட்டு பார்த்தா ஜாலியாக சூப்பராக இருந்தது. நல்லா ஒரு மார்னிங் வைபாஸ் நல்ல அம்மனை நினச்சி நடந்துட்டு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். குங்குமம் காளி அம்மன். ஸோ போயிட்டு தான் போகணுன்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் 8 வருஷத்தில் இந்த கோயிலுக்கு நான் வந்ததே கிடையாது. பட் எல்லாருமே போயிருப்பீங்க புதுக்கோட்டை மக்கள். இதான் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் கிட்ட பார்க்குறேன். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காலையில் ஆவணி 1ஆம் தேதி ஃபஸ்ட்டு ஆவணி மாதம் ஃபஸ்ட்டு நம்ம அம்மனை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ஆச்சு. முக்கியமாக காரணம் இவங்க தான். எங்கள் அம்மா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எல்லாமே வச்சுக்கோங்க. இவங்க கேட்காம நான் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஸோ அப்படின்னு இவங்க நல்ல ஒரு உள்ளம். சித்ராக்கா அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் வரேக்கான்னு சொல்ல ஜாயின் பண்ணிவிட்டு ஆச்சு கூட காலையில் நானும் கிளம்பி போயிட்டேன். ஸோ வந்தாச்சு நம்மளோட திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு. அப்பா என்னம்மா இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவ்வளோ கூட்டம். உண்மையான ஆவணி மாதம்லாம் வந்ததே இல்லைங்க. எனக்கு புதுசாக இருந்துச்சு. பட் எல்லாருமே வருவாங்களாம் அப்படின்னு ஆச்சு சொன்னாங்க. எல்லோரும் சாமி கூட ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்களாம் 4 மணிக்கே வந்திருப்பாங்க. அப்போ 4:30 மணிக்கே எல்லாமே நடந்து வருவாங்க அப்படின்ட்டு விநாயகரை தரிசனம் செஞ்சுட்டு அப்புறம் அம்பாள் முத்து மாரியம்மன் அவ்வளோ அழகாக தரிசனம் கிட்ட போய் பார்த்துட்டு வந்தோம் ஆச்சுனால. ஸோ 50 ருபீஸ் டோக்கனில் கொடுத்து உள்ளே போகணும். பட் எல்லோரும் தரிசனம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தூரத்துலேருந்து பார்த்தோம், கிட்டத்துலேருந்து பார்த்தோம். உண்மையாக நல்ல அழகாக சூப்பராக இருந்தாங்க. ஸோ உண்மையாகவே எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். இந்த ஆவணி மாதம் முழுக்க நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு சேர்த்தியுமே நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன். எல்லாம் சூப்பராக இருப்பீங்க, நானும் சூப்பராக இருப்பேன். ஆனால் கோயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புதுப்பிச்சிருந்தாங்க. நிறைய நியூ பில்டிங். அம்மா தாயி எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்னும் நல்லா இருந்துச்சு அந்த மார்னிங் அப்படின்ட்டு வெளியில் வந்தால் எல்லாம் பில்டிங்கெல்லாம் பண்ணி புதுசாக சூப்பராக இருந்துச்சு. பில்டிங் நடந்துகிட்ருக்கு. நான் பிரபஞ்சனுக்கு சாப்பாடு விட்டினப்போ வந்தது ஃபஸ்ட்டு டைம் அப்படின்ட்டு பார்த்தா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக இருந்தது. கோயிலை இனிமேல் கட்டிகிட்ருக்காங்க. வெளியில் பார்த்தா ஃபுல்லாக சந்தைங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சந்தை அப்படின்னு இருந்துச்சு. ஸோ எப்போவுமே போடுவாங்களாம் சந்தை இங்கே ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பரிங்கக்காய் ஆச்சு வாங்கலான்னாங்க. அப்புறம் எனக்கு ஒரு கீத் சேர்த்து இவங்களுக்கெல்லாம் 3 கீத்தாக வாங்கணும். நல்லதான். ஸோ எப்போவுமே 10 ரூபா தான் கீத்து இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் பரிங்கக்காய் சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். பரிங்கக்காய் குழம்பு அப்படின்ட்டு ஆனியன் எல்லாமே தக்காளி ரேட்டு தான் குறையவே. பட் குறைஞ்சிருச்சுக்குன்னு சொன்னாங்க. 50 ரூபான்னு ரேட் வந்துருச்சு. 60 ரூபாய் இருந்தது. நான் எப்போடா 40 வரும்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படின்னு பார்த்துட்டு என்ன உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ, கேரட் அப்படின்லாம் 20 ரூபா தான். ஸோ பார்த்துட்டு நம்மளும் அதில் என்னென்ன தேவையோ வாங்கியாச்சு. ஸோ அப்படியே முடிச்சதுக்கப்புறம் ஆச்சு நாங்கள் போயாச்சு. ஆட்டோவில் தான் போகணும். போயிட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக வாங்க ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் சொல்லி ஆச்சு ஸ்பான்சர் பண்ணி வடை டீ எல்லாமே அவங்க தான் காலையிலேருந்து ஸ்பான்சர். சந்தோஷமாக இருந்தது. எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முத்துமாரியம்மன் துணை. நன்றி, வணக்கம்.